எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எப்ப அரசியலுக்கு வருவீங்க அப்படின்வாங்க. பிறந்த வீடும் அரசியல், புகுந்த வீடும் அரசியல் குடும்பம். எனக்கு நீங்க இன்ஸ்பிரேஷன் அவார்டு கொடுக்குறீங்க, என்னுடைய இன்ஸ்பிரேஷன் மக்கள் தான். எப்படி சொல்றதுன்னா, அரசியல்ல முதல்ல இருந்து இருக்கீங்களான்னு எப்பயுமே என்ன எல்லாரும் கேட்பாங்க, நீங்க எப்ப அரசியலுக்கு வருவீங்க அப்படின்வாங்க. நான் முதல்ல இருந்தே அரசியல்ல தான் இருக்கிறேன் அப்படின்வேன். ஏன்னா வீடை சுத்தி அரசியல் தான். பிறந்த வீடும் அரசியல், புகுந்த வீடும் அரசியல் குடும்பம். அதனால பேசுறதே அதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம். கிராமத்துல எப்படி இருக்கு, நிறைய என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக 2004 2009 வரை இந்திய அரசாங்கத்தில் பணிபுரிந்தார். அப்போ அவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னா, கிராமத்துல அடிக்கடி பாம்பு கடிச்சு நிறைய பேர் செத்து போயிடுவாங்க. ஐயோ பாம்பு கடிச்சு செத்து போயிடுவாங்க. எப்ப கேட்டாலும் ஒரு குடும்பம் அப்படியே நிற்கதியா நின்றுடும். ஏதாவது பண்ணணும் அப்படின்னு உடனே அவரு நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்ற ஒரு பெரிய சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்திய அரசாங்கத்துல 2005ல. அது மூலமா தான் அந்த 108 ஆம்புலன்ஸ், அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் இந்தியா முழுக்க அறிமுகம் செய்கிறாரு. அந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, பிஹெச்சி ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதற்கான மருந்துகள் இருக்கணும். அப்படி இருந்தாதான் உடனே அவசர சிகிச்சை கொடுக்க முடியும். அந்த மருந்து இருக்கணும்னா அந்த மருந்து வந்து அந்த ஒரு டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணணும். அந்த டெம்பரேச்சர்ல ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜ் இருக்கணும். ஆனா சுகாதார நிலையங்கள்ல சம்டைம்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஆனா அந்த ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கும் தனியா ஒரு பட்ஜெட்டை மத்திய அரசாங்கம் கொடுக்கிற மாதிரி செய்து, என்ன ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் ஆனாலும் சரி அந்த சுகாதார நிலையத்தை செய்து கொள்ளலாம். இல்ல ஒரு பாத்ரூம் கதவு உடஞ்சிடுச்சுனாலும் அந்த சுகாதார நிலையத்துல அவங்களே போட்டுக்கலாம். ஒரு லெட்டர் போட்டு சென்னைக்கு வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணி அந்த நிலையத்துக்கு வரத்துக்குள்ள 1 மாசம் ஓடிடும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் செய்வாரு. அதை பத்தி எல்லாம் நம்ம பேசுவோம். நாய்க்கடியா இருக்கட்டும், பாம்பு கடியா இருக்கட்டும், இதுதான் வீட்டுல பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா தேர்தல் களத்துல நான் நின்னதில்லை. அதுக்கப்புறம் 2024 அந்த வாய்ப்பு நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்சது. அப்போ வந்து மக்கள் எனக்கு அவ்வளவு பெரிய ஆதரவை கொடுத்தாங்க. அது என்னோட கடின உழைப்பு தான், எதுவும் சொல்ல முடியாது. அங்க இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களுக்கும் நான் பயணம் செய்திருக்கிறேன். இப்ப கூட தர்மபுரியில கிட்டத்தட்ட 320-400 கிராமங்கள் கிட்ட இருக்கு. நான் ஒரு கிராமத்துக்கும் போனேன். எல்லாரையும் போய் பார்த்து கை கொடுப்பேன், எல்லார்கிட்டையும் கை கொடுத்து பேசுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு நீங்க இன்ஸ்பிரேஷன் அவார்டு கொடுக்குறீங்க, என்னுடைய இன்ஸ்பிரேஷன் மக்கள் தான். அவங்க கிட்ட போனீங்கன்னா இன்ஸ்பயர் ஈச் அதர், அவ்வளவுதான். அது வேற எதுவும் இல்லை. அங்க பார்த்தோன்னே எனக்கு பீப்புள்ஸ் பர்சன் மாதிரி ஆயிடும். அவங்களை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாயிடும். அதே போல என்ன பார்த்தோன்னே அவங்களுக்கு சந்தோஷமாயிடும் எப்பயுமே. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.